வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். சமீபத்தில் வந்த நீயா நானா நிகழ்ச்சி ஒரு ஹோல்சமான எபிசோட். கிட்டத்தட்ட அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்பவே மனதுக்கு நிறைவாகவும் நிகழ்ச்சியாகவும் அந்த எபிசோட் வந்து அமைஞ்சிருந்தது. அதில் எடுத்துக்கிட்ட டாபிக், அதில் பேசப்பட்ட விஷயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது தொடர்பாக ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஏன் இந்த வீடியோ பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நீயா நானாவினுடைய அந்த நிகழ்ச்சியில் மையமாக பேசப்பட்ட அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு எதிராக இன்னைக்கு வரைக்கும் அரசியல் அப்படின்னு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டுட்டே வருது. அது இந்த தமிழ்நாட்டினுடைய எளிய மக்கள் மீது அல்லது பெரும்பான்மையாக இருக்க மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலாக நம்ம பார்க்கறதுனால தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்றோம். நீயா நானா நிகழ்ச்சியில என்ன பேசப்பட்டது, என்ன தலைப்புல விவாதம் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ 12th எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருந்தது. 10th 12th ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. பப்ளிக் எக்ஸாம்ல 12th எக்ஸாம்ல அதிகமா ஸ்கோர் பண்ண கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளி மாணவர்கள், ரொம்ப சமூகத்துல ரொம்ப ஒடுக்கப்பட்டு பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த சிறுவர்கள் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர் அல்லது அவங்களுடைய கேர்டேக்கர், சில இடத்துல வந்து ஆசிரியர்கள்லாம் வந்திருந்தாங்க. அதுல அவங்க ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் தான் அந்த நிகழ்ச்சியில பேசப்படுது. குறிப்பாக அங்க வந்திருந்த மாணவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 580, 590, 600க்கு அவ்வளவு மதிப்பெண் வாங்கிக்கக்கூடிய நபர்களாக தான் வந்திருக்காங்க. நல்லா பயங்கரமா படிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு கதையும் கேட்கும்போது அப்படியே ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் தான் இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப காமனா பார்க்கும்போது அங்க வந்திருந்த குழந்தைகள்ல பெரும்பான்மையான குழந்தைகள் வந்து வேலைக்கு போறாங்க. ஏதோ ஒரு வகையில பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி இன்னமும் வேலை பார்த்துட்டே படிச்சு இந்த ஸ்கோரை வந்து அவங்க அட்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பயங்கரமான ஸ்கோர். எல்லா ஃபெசிலிட்டிஸும் சிட்டில இருக்க குழந்தைகள் அல்லது நல்ல வசதியான வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன ஒரு சொபிஸ்டிகேஷனை பண்ணி கொடுப்பாங்களோ அவ்வளவு வசதியை செஞ்சு கொடுத்தாதான் அந்த மாதிரியான ஸ்கோர்லாம் பண்ண முடியும். காலையில எழுப்பி விடுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து எழுப்பி விடணும், அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களை கண்காணிச்சே இருக்கணும், மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க லைஃப் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு பேட்டர்னுக்குள்ள வந்து வச்சிருந்தா மட்டும்தான் அப்படியான ஸ்கோர்லாம் பண்ண முடியும். இந்த பசங்க வந்து எல்லாருமே ஃபுல்லா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு வயல் வேலைக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது கார்மெண்ட்ஸ்லாம் அங்கே போயிட்டு கூட இருந்துட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இப்படி அப்பா அம்மாவுடைய அந்த சுமையை ஷேர் பண்ணிக்கிட்டு அதுல படிச்சு ஸ்கோர் பண்ணிக்கக்கூடிய பசங்களாக இருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யாராக இருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே உழைக்கும் மக்கள் தான். எல்லாருமே மெஜாரிட்டி கூலி வேலைக்கு போறவங்க, வயல் வேலைக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போறவங்க, மூட்டை தூக்குறவங்க, தூய்மை பணியாளர்கள், இப்படியான வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் கல்வி அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு ஆயுதமாக இருந்திருக்கு. அந்த பேரண்ட்ஸும் அவங்கள படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்டா இந்த மார்க்ஸ் வந்தப்ப கூட எந்த ஒரு அப்பா அம்மாவும் அந்த குழந்தைங்க கூடலாம் இல்லை. எல்லாரும் அன்னைக்கு அவங்களுடைய தேவை தீர்ப்பதற்கு, அன்னைக்கு ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்காங்க. யாரும் வீட்டில் கூட இல்லை அப்படின்றது தான் அந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இவர்கள் எல்லாருக்கும் கல்வியுடைய முக்கியத்துவம் அப்படின்றது புரிஞ்சிருக்கு. இந்த நிறைய டிராவல் விளாகர்ஸ்லாம் வெளியூருக்குலாம் போகும்போது நிறைய குழந்தை தொழிலாளர்கள் வந்து அந்த ஊர்ல பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களெல்லாம் கேட்கும்பொழுது என்ன பண்றீங்க அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்ல அல்லது டீ கடையில ஒரு லேத்துல அந்த மாதிரி எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்றீங்கன்னு கேட்கும்பொழுது, நாங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்குலாம் போலேன்னா இல்ல ஸ்கூலுக்குலாம் போகல அப்படின்றது ரொம்ப கேஷுவலா அவங்க வந்து சொல்றதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியான சினாரியோ வந்து கிடையாது. மோஸ்டா எல்லாரும் அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வச்சிருவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஸ்கூலுக்கு போறது அப்படின்றது மேண்டட்ரி. படிக்கிற புள்ள வந்து ஸ்கூலுக்கு போறது அப்படின்றது அது வந்து அண்டர் டிஸ்கஷனுக்கே வராது. ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமா, அந்த குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலாமா வேணாமான்ற டிஸ்கஷன் எல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். படிப்புன்றது மேண்டட்ரி. குழந்தை பிறந்தா 4-5 வயசுல நம்ம போய் அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல வந்து இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுன்றது மேண்டட்ரியா தான் இருந்திருக்கு. அப்படிதான் இந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க குழந்தைய படிக்க வச்சிருக்காங்க. எல்லாருமே பயங்கர எக்ஸ்ட்ராடினரியா அவங்களுடைய உழைப்பை போட்டு படிச்சு இவ்வளவு மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ மேட்டர் அப்படின்றது அவங்களுடைய படிப்பு, மார்க் ஸ்கோர் பண்ணது மட்டும் விஷயமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுல 2 முக்கியமான விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். இப்போ மேட்டர் வந்து இதுல படிக்கிறாங்க, படிச்சு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எளிய பின்னணியிலேருந்து வராங்க, அதனால இது ரொம்ப சிறப்பான விஷயமா பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுல அரசினுடைய ரோல் அப்படின்றது என்னவாக இருந்திருக்கு. முதல்ல இந்த குழந்தைகளை வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும், படிக்க வைக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரதே நிச்சயமாக அதுல அரசனுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முதன்மையானது. இங்க இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ், இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் கன்சிக்யூட்டிவா அந்த தாட்டை வந்து மக்கள் கிட்ட விதைச்சது அப்படின்றது தான் அதுல ஒரு முதன்மையான விஷயமா நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக மக்கள் நல திட்டங்கள். நம்ம வந்து இந்த மக்கள் நல திட்டங்களை வந்து கிண்டல் பண்ணா, கேலி பண்ணா, அதை நக்கலா பேசினா நமக்கு ரொம்ப கடுப்பாயிரும். கிட்டத்தட்ட இந்த அப்டேட் ஷோலயே ஒரு 7-8 நிகழ்ச்சி வந்து வெறும் யாரு மக்கள் நலத்திட்டங்களை அசிங்கமாக பேசுறாங்களோ, கொச்சையாக பேசுறாங்களோ அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம பேசியிருப்போம். அண்ட் ஏன் அது தேவை அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். அண்ட் மீண்டும் இன்னும் 1000 வீடியோ சம்பந்தமா போடணும்னா கூட கண்டிப்பா போடலாம். ஏன்னா அவ்வளவு முக்கியமானது மக்கள் நலத்திட்டங்கள். மக்களுக்கு
எந்த மாதிரியான ஒரு பயனை கொடுக்குது, எப்படி அவங்க வாழ்க்கையை டச் பண்ணுது அப்படின்றதுல ரொம்ப முக்கியமா நம்ம வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த பசங்க எல்லாருமே அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ஸுடைய ஸ்கீம்ஸ் நிறைய திட்டங்களை சொன்னாங்க, நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் சொன்னாங்க, நான் முதல்வன் திட்டம் சொல்லப்பட்டது. இவங்கெல்லாம் வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸ் அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. இதற்கு முன்னாடி இந்த மாணவர்கள் படிக்கிறாங்க, அவங்களால வந்து ஓரளவுக்கு சஸ்டைனபிளா அவங்களால இருக்க முடியுது, படிக்க முடியுது, இவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா அதற்கு என்னென்ன காரணங்கள்லாம் நிச்சயமாக அதுவும் மக்கள் நல திட்டங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால மறுக்கவே முடியாது. அதுக்கு நம்ம வந்து நிச்சயமாக ஒரு கிரெடிட்டை கொடுத்தே ஆகணும். நம்ம வந்து இலவச பஸ் பாஸ்ல இருந்து, சைக்கிள்ல இருந்து, புக்ஸ்ல இருந்து, நீ அரசு பள்ளிகள் இலவசமா இருக்கிறதுல இருந்து, டிஸ்பைட் இது எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு, இதுல நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்னு பட்சத்திலையும் நம்ம அதை ஆதரிக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது நிச்சயமாக இப்படியான திட்டங்கள் ஏதோ ஒரு வகையில மக்களினுடைய வாழ்க்கையை டச் பண்ணுது, மக்களினுடைய லைஃப்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, அவங்களுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றதை நம்ம கண்கூடா பல இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் அதுக்கு நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய ஆதரவை கொடுக்குறோம். அதுல பிரச்சனைகள் இருக்க சரி செய்யணும் அப்படின்றது அடுத்த கட்டம். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யணும், இன்னும் எல்லாருக்கும் யாருமே மிஸ் ஆயிடக்கூடாது, எல்லாருக்கும் இதை போய் சேரணும் அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக அதை நம்ம கருத்துல தான் வச்சிருக்கோம். பட் அதை எதிர்க்கிறவர்கள், அதை வேணான்னு சொல்றவங்களுக்கு இவங்களை பத்தின லைஃபே தெரியாது அப்படின்றதுதான் நிஜமான உண்மை. ஸோ மக்கள் நல திட்டங்களினுடைய முக்கியமான அம்சத்தையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க, எப்படி அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றதையும் அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த குழந்தைங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸோட நிலைமை அப்படின்றது அவங்க அன்னைக்கு வேலை பார்த்து அவங்க லைஃப் வந்து நடத்துறதுன்றது மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த குழந்தைங்கலாம் படிச்சு இவ்வளவு ஸ்கோர் பண்ணிட்டாங்க, இப்போ இவங்க வந்து காலேஜ் போறாங்க, அடுத்து வேலைக்கு போறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பமே மாறிடும். இப்படி பல குடும்பங்கள் தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இதையும் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம இதை பேசுறதுக்கான காரணம் அப்படின்றது ரொம்ப இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல நிறையா வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கலாம், படிக்க வேணாம், 9 to 5 ஜாப்ல இருக்காதீங்க, 10 to 6 ஜாப்ல இருக்காதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு, 8 மணி நேரம் வேலை பார்க்கறதுலாம் வேஸ்ட்டு, அப்பெல்லாம் படிச்சாலாம் அப்படி வேலை பார்த்தாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, படிக்கிறதுன்றதே வேஸ்ட்டு, பிஸ்னஸ் பண்ணுங்க, படிப்பெல்லாம் குப்பன்னு பேசக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க, அதை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நிறைய ஆசாமிகள் வந்து உலா வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் படிப்புன்றது அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் கிடையாது, படிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுன்னு பேசக்கூடிய பல நபர்கள் இந்த அரசினுடைய மக்கள் நல திட்டங்களாலேயே, அரசினுடைய நிறைய ஸ்கீம்ஸ்னாலேயே படிச்சு மேலே வந்து அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிச்சு அந்த பாரம்பரியத்தில் வந்து அதற்கு எதிராக மிக மோசமாக அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் பேசக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எவ்வளவு ஆபத்தானது, ஆபாசமானது அப்படின்றதை புரிய வைக்க தான் நம்ம இந்த பதிவியை சுட்டி காமிச்சோம், இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து சுட்டி காட்டுறோம். நீங்கள் படிக்காதீங்க, பக்கோடா கடை போடுங்கன்னு கவர்மெண்ட்டே சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். பக்கோடா கடை போட்டால், போண்டா கடை போட்டால் எவ்வளோ காசு வரும், பக்கோடா போட்டால் எவ்வளோ வியாபாரம் வரும், படிச்சு எது கஷ்டப்படுற, மெக்காலே கல்வி திட்டம் கொண்டு வந்த பிறகு இந்த குலக்கல்வி வந்து ஒளிஞ்சு போச்சு. முன்னாடி வந்து தச்சம்புள்ள தச்சனா இருந்தான், வண்ணாம்புள்ள வந்து வண்ணானா இருந்தான், இன்னைக்கு அப்பெல்லாம் இல்லை, எல்லாம் படிக்க போறீங்க, எல்லாம் இன்ஜினியர் ஆயிட்டாங்க, அப்போ யார் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுன்னு பொறுமை வயிறெறிகிற நிறையா ஒரு வெறி பிடித்த மிருகங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவரெல்லாம் அப்படியே பொறுமைட்டு இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய மக்கள், பெரும்பான்மையாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களாக இருக்கக்கூடிய இவர்கள் வந்து அதிகாரம் பெறுவது, கல்வியின் மூலமாக அவங்களுடைய லைஃப் வந்து ஓப்பன் ஆகுறது அப்படின்றது பிரச்சனை. எங்ககிட்டே இருக்க வேண்டிய கல்வி, நாங்களே படிச்சு நாங்களே மேல உட்காந்து நாங்களே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கல்வி எல்லாருக்கும் போறதை பொறுக்க முடியாத கூட்டம் வந்து தொடர்ச்சியாக இப்படியான அவதூறையும் வெறுப்பையும் கக்கிட்டு இருக்காங்க. படிப்புலாம் ஒரு மேட்டரே கிடையாது, பிசினஸ் பண்ணுங்க, படிக்காதீங்க, படிச்சாலும் ஒன்றும் இல்லை, படிச்சா மட்டும் அறிவு வந்துருமா, படிச்சா மட்டும் எல்லாம் கிடைச்சிருமா, எதுக்கு படிச்சுட்டு இருக்க, படிக்காதீங்கன்னு படிப்பு தொடர்பான ஒரு மிகப்பெரிய வெறுப்பை பரப்புறாங்க. அந்த வெறுப்பை பரப்புவதான நோக்கம் இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கல்வின்ற அந்த ஆயுதம் போயிடக்கூடாது, அதன் வழியாக அவங்க ஒரு அதிகாரம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுதான் முதன்மையானது. அதனால கல்விக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வெறுப்பை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. பட் கல்வி என்ன பண்ணுது அப்படின்றதான் இந்த மாணவர்கள் வந்து நமக்கு உணர்த்துறாங்க, அவங்களை எப்படி எம்பவர் பண்ணுது அப்படின்றதை இந்த மாணவர்கள் உணர்த்துறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இலவசங்கள் தொடர்பான வெறுப்பு. இலவசம் வந்து இங்க சோம்பேறி ஆக்குது, மக்களை வந்து முட்டாளாக்குது, மக்கள் வந்து வேலையை பார்க்க மாட்டாங்க, எல்லாம் சோம்பேறி ஆயிட்டாங்க, இது இவங்க கொடுக்குற இந்த அரசாங்கம் கொடுக்குற ஒரு 1000 ரூபால அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்ல அவங்க எல்லாரும் சோம்பேறி ஆயிட்டாங்க, வேலைக்கே போறது இல்லை, படுத்து தூங்குறாங்கன்னு அவங்க லைஃப் பக்கத்திலே போகாம அவங்க லைஃப்லாம் என்னன்னே தெரியாத ஒரு என்ன சொல்றது, ஒரு பணக்கார கூட்டம் அல்லது கிளாஸ் வைஸ் ரொம்ப மேல இருக்கக்கூடிய நபர்கள். இப்ப இந்த மாணவர்கள் இருக்காங்களா, இவங்க மேல ஒரு இப்ப நமக்கு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப பாசமா இருந்தது அவங்களை பார்க்கும்போது, இவ்வளவு படிச்சு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா தான் இருந்தது. இப்ப இந்த மாதிரி மாணவர்களே, அந்த மக்களையே கேவலமா பார்க்கக்கூடியவர்கள் தான் இலவசம்லாம் வேணான்னு சொல்லக்கூடிய நபர்கள். அந்த மக்களையே ரொம்ப இழிவாக மட்டமாக அவர்களை தொடாமல் பார்ப்பவர்கள், அவரை வந்து பார்த்தாலே அசுசையா பார்க்கவர்கள், இவங்க ஏன் இங்க வராங்க, அவன் ஏன் அங்க வரான், இவன் ஏன் வந்து இங்க உட்கார்றான் பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இந்த இலவசங்களையும் வேணான்னு சொல்றாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஏன் இதை சொல்றாங்க அப்படின்றது
நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்தா புரியும். இப்படிப்பட்ட மனிதர்கள், ஒரு தூய்மை பணியாளராக இருக்கக்கூடியவர்கள், அல்லது கூலி வேலைக்கு போறவங்க, அல்லது வயல் வேலைக்கு போறவங்க, இன்னும் சாதாரண வேலையை செஞ்சுட்டு இருக்கவங்க, அவங்க குடும்பம் எந்த வகையிலையும் மேல வந்துடக்கூடாது. அவங்களுக்குலாம் அதெல்லாம் போயிடுச்சுன்னா நம்மளாம் எங்க தெருவில் போய் நிற்கிறதான்ற அந்த வைத்தறிச்சல் தான் இவர் எல்லாரும் தொடர்ச்சியாக இப்படி பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த இலவச மக்கள் நல திட்டங்களோ படிக்கிறது அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக நம்மளுடைய தலைமுறை அடுத்த கட்டத்திற்கு போறதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு மக்கள் நல திட்டங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாரும் இன்னைக்கு சென்னையை கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. அவங்க இங்க இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில அவங்க ஏறினா கார் தான், ஏறினா ஏரோப்ளேனு, இறங்கினா ஹெலிகாப்டர்ன்ற அளவுல தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்கு. அவங்க புலங்குற மனிதர்கள்ல சாதாரண மனிதர்கள்லாம் இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் ஹெல்ப் பண்ணிட்டு போற ஒரு மீடா அல்லது வேற ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. அவங்க யாரும் காட்டு வேலைக்கோ கூலி வேலைக்கோ போகக்கூடிய நபர்கள்லாம் கிடையாது. அவங்க நல்லா பகுமானமா உட்காந்துட்டு இலவசங்கள் கூடாது, மக்கள் நலத்திட்டங்கள் கூடாது, கல்விலாம் வேணாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும், இந்த என்ட்ரன்ஸ் வேணும், அந்த என்ட்ரன்ஸ் வேணும்னு சொல்லி பேசக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது அவங்க குழந்தைக்கு என்ன இன்னும் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும்தான். இன்க்ளூசிவா எல்லாருக்கும் எல்லாம் வேணும்ன்ற அந்த ப்ராசஸ்லாம் கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக இந்த எக்ஸாம்ஸ், 12th எக்ஸாம் ரிசல்ட்ஸ், இவ்வளோ மார்க்லாம் ஸ்கோர் பண்ண அப்புறம் அடுத்து என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது நிறைய பேர் நீட் தொடர்பாக பேசினாங்க. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின் போது அது எவ்வளவு பெரிய ஒரு தடங்கள் அப்படின்றது ரொம்ப அப்பட்டமாக தெரிய வந்தது வெளியே நிகழ்ச்சியில. நீட் வேணானா இங்க தமிழ்நாட்டினுடைய குரலாக இருக்கு. தமிழ்நாடு அரசு நீட்டுக்கு எதிராக சட்டம் போடுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யறாங்க. ஒரு பக்கம் ஆளுநர் அதுக்கு தடை போடுறாரு, அதுக்கப்புறம் நீதிமன்றம் போறாங்க, நீதிமன்றம் போனா அதுக்கு உயர் நீதிமன்றம் ஒரு தடை போடுது. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் தரமான மருத்துவர்கள் வர மாட்டாங்க, தரமான இன்ஜினியர்ஸ் வர மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும். நீட்னால நல்ல மருத்துவர்கள் உருவாக்க முடியும், மற்ற நார்மல் எக்ஸாம்னால மருத்துவர்கள்லாம் உருவாக்க முடியாதுன்ற வெறுப்பை பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் யாரை தடுக்கிறாங்க அப்படின்னா, இங்க சமூகத்துல யாராவது தூக்கி விட்டாதான் மேல வருவோன்ற நிலையில் இருக்கக்கூடிய சாதி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வர்க்க ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக தான் இவங்க பேசுறாங்க அப்படின்றதை ரொம்ப பட்டவர்த்தனமாக அந்த நிகழ்ச்சி போட்டு உடைச்சிருக்கு. ஸோ இப்போ யாராவது இனிமே என்ட்ரன்ஸ் ரிசர்வேஷன் தப்பு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பா வேணும், அப்புறம் வேற என்னன்னு இருக்கு, ஃப்ரீ பீஸை தப்பா பேசுறது, மக்கள் நலத்திட்டங்களுக்கு எதிராக வெறுப்பை கக்குறது, இதெல்லாம் ஒருத்தன் பேசுறான் அப்படின்னாலே நிச்சயமாக அவன் சந்தேகத்தோடு தான் அணுகணும். அவன் எந்த பின்புலத்துல இருந்து பேசுறான், அவன் யாரு, எதனால் இதெல்லாம் பேசுறான்றதை நிச்சயமாக நம்ம அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கு இவ்வளவு வர்க்க ரீதியாக அப்படி இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் பேசலாம் கூட ஒரு பக்கம் புரிஞ்சுக்க முடியுது. பாஜக மாதிரியான கட்சி, அதனுடைய அமைப்பு, அவங்க பேசுறது கூட புரிஞ்சுக்க முடியுது. அவங்க நலனுக்காக பேசுறாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்கலாம். நாம் தமிழர் மாதிரியான பாஜக கிட்ட வாங்கி திங்கக்கூடிய கும்பல் அவங்க பேசதான் ரொம்ப ரொம்ப அருவருப்பானது. சீமான் எல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் வந்தாரு. இன்னைக்கு அரசினுடைய எல்லா திட்டங்களையும் பெற்றுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில அவர் இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் இலவசங்களை கேவலமா பேசுறது, தினமலர் ஒரு மட்டமான ஒரு தலைப்பு போட்டா அந்த மாதிரி ஒரு வார்த்தையில, ஆபாசமான வார்த்தைகள்ல அவர் பேசுறது அப்படின்னு இன்னும் அருவருக்கத்தக்க வகையில் அந்த கட்சியில பெரும்பான்மையாக உழைக்கும் மக்கள் தான் இருக்காங்க. அவங்களையே அவங்களுடைய உரிமைகளை கோருவதற்கு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் நாம் தமிழர் மாதிரியான பாஜக அடியாள் கட்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்றது நம்மளுடைய நேரடியான குற்றச்சாட்டு. ஸோ மக்கள் நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடு, நம்மளுடைய உரிமை, கல்வி அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய உரிமை நம்மள்ட்ட இருந்து பறிக்கப்பட்டது. அதை நிச்சயமாக எல்லாத்தையும் கொண்டு போய் செய்யக்கூடிய வேலை தான் நம்ம செய்யணும். நிச்சயமாக நீங்களும் அந்த நீயா நானா நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.